வேற யாராச்சும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாரும் இருக்கிறாங்களா? மிக்கி சொல்லிட்டு கோய்க்க போய் எனக்கு கொடுத்தாக்கள். நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தான் இது வேறு அரேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறாங்களோ? வாய்ப்பு இல்லையே. அக்காக்களாக தான் இருக்குமென்னு நினைக்கிறீங்க இல்லையே? அக்காக்கள் கொடுக்கீங்களா? இந்த சர்ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு மோசிக்காட்டை இது எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்க. அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன உங்களை பாட்டு பாட வைக்கட்டா? ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. சொல்லை போலொன்று வேறு இல்லை, நீ காட்டும் பாசத்துக்கு தெய்வங்கள் ஈடு இல்லை. என் நெஞ்சம் உன்னை மட்டும் கடிகாரம் உள்ளாய் சுற்றும், நொடி நேரம் நீ பிரிந்தால் அம்மாடி உயிரே போகும். நீ சொன்னால் எதையும் செய்வேன், தலையாட்டும் பொம்மையாவேன். செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே.
வணக்கம். சரி, என்ன பேர் தங்கச்சிக்கு? மோசிகா. என்ன சரி மோசிகா சொல்லுங்க, என்ன விசேஷம் உண்டு வீட்டில்? அழகா வலிக்கிட்டு எல்லாம் நிற்கிறீங்கள். இன்றைக்கு உங்களுடைய பிறந்த நாள். என்ன சரி, உங்களுடைய பிறந்த நாள்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவித்து எத்தனாவது பிறந்த நாள் இன்றைக்கு? 25. சரி, உங்கள்கிட்ட இன்றைக்கு 25வது பிறந்த நாளாம்னு சொல்லி ஒரு ஆக்கள் வாழ்த்து தெரிவித்து உங்களோட இந்த பிறந்தநாளை வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லியும் சின்னதாக ஒரு குட்டி சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் வந்து மோசிக்காக இன்றைக்கு எனக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கொடுத்து உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லியும் இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி எனக்கு சின்னதாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை போட்டு எல்லாரையுமே கொஞ்சம் ஹாப்பியாக்கி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் மிக்கி மோசிட்ட கொஞ்சம் கிஃப்ட்டை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். வேணா என்ன கிஃப்ட் எல்லாம் மிக்கி கொண்டு வந்தார்? பர்த்டேன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஒரு பர்த்டே கேக் வந்துருக்குது. அதோட இன்னும் இனிமையாக அவங்களோட பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு சொல்லி கொஞ்சம் சாக்லேட்டும் அனுப்பி இருக்கிறேன். வேணாம் சரி, சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது. கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இல்லாட்டி எரித்தாரா? எரித்தானா? அப்போ அதாச்சும் கேக் கட் பண்ண டைம் தான் வந்து இந்த சர்ப்ரைஸை கொண்டே கொடுத்து உங்களை இன்றைக்கு என்ன சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லியும் இந்த சர்ப்ரைஸை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கணுமான்னு சொல்லியும் ஆசைப்பட்டு ஒரு ஆக்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன உங்களோட கேக் வெட்டுற டைம் எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பியிருக்கணும். மோசிக்காட்டை இதெல்லாம் அதையும் கொண்டே கொடுத்துட்டு வாங்க, அவள் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன சரி எதிர்பார்த்துருங்களா? திடீர்னு சர்ப்ரைஸ் மிக்கியெல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு எல்லாம் வெறுமனு சொல்லி எதிர்பார்க்கல. ஹாப்பியா அவள் வந்தது? வேறு ஹாப்பி இல்லையா? ரொம்ப சந்தோஷம். என்ன சரி, அவள் சந்தோஷப்பட்டா மட்டும் காணாதா? இப்போ யார் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்கிறோம்னு சொல்லி இப்போ டப் பண்ணி கேஸ் பண்ணி சொல்லணும். யாரா இருக்கும்? யார் அனுப்பியிருக்கிறோம்? உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன சர்ப்ரைஸை கொண்டே கொடுத்துட்டு வாங்க, இவன் என்ன செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கிறேன். எனக்கு யாரா இருக்கும்? கெஸ் பண்ணி சொல்லுங்க பாபு. இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறேன்னு சொன்னால் கட்டாயம் வேலைத்தான் இருக்குமென்னு சொல்லி யாரும் இல்லையா? என்ன சிரிக்கிறீங்க, கண் கலங்குது, ஆனால் யாருன்னு மட்டும் கெஸ் பண்ணுற ஐடியா இல்லை. அப்படியா? யாரா இருக்கும்? யாரும் மட்டும் செய்ய மாட்டோமா? சொந்தக்காரராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாரும் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டுமா? இந்த இவங்களோட பிறந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணணுமா அவன் சொல்லி ஆசைப்பட்டு அனுப்பியிருக்கீங்க. யாரா இருக்கு? நிறைய யோசிக்கிறீங்களா? நிறைய யோசிக்கிறீங்களா? யாரும் கொடுக்க மாட்டோமா இந்த மாதிரி? இந்த கிஃப்ட்டை தந்தவ சொன்னது, இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொண்டே கொடுத்துட்டு கேட்டீங்கன்னா உடனே எங்கள்கிட்ட பேர் தான் சொல்லுவான்னு சொல்லி சொன்னது. நீங்கள் இந்த மாதிரி பேரை ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, சரியா கோய்க்க போயிடும் கொடுத்தாங்க. மிக்கி சொல்லிட்டு கோய்க்க போயிடும் கொடுத்தாங்க. நாங்கள் இந்த மாதிரி மிக்கி எல்லாத்தையும் பிரித்து டான்ஸ் பண்ணி சின்ன சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எங்களுக்கு எல்லாம் சொல்லி கோய்க்க போயிடும். கொஞ்சம் பிரச்சனை இல்லையா? கெஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எவ்வளோதான் கேட்டாலும் நான் கெஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? அக்காக்களாக தான் இருக்குமென்னு நினைக்கிறீங்க இல்லையா? அக்காக்கள் கொடுக்கீங்களா? அதாவது சொன்னவன் இந்த கிஃப்டை தந்த சகோதரங்களை தான் சொல்லுவா. இருந்தாலும் கேளுங்கோ, சிலர் எங்களையும் சொல்லலாம் என்று சொல்லி சொன்னீங்க. சொந்த கரியார பிள்ளையார் கொடுக்க இல்லையா? எல்லாருமே சரி இந்த விஷ் பண்ணிட்டோம். எல்லாரும் பிறந்தநாள் எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம். விஷ் பண்ணாங்க யாராச்சும் அப்படியே திங்க் பண்ணிக்காங்க. சில இப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுத்துட்டு விஷ் பண்ணுவோம் வெயிட் பண்ணலாம், சான்ஸ் இருக்கா? எல்லாரும் விஷ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா? டே பர்த்டே வேற இல்லையா? ஏன் வேற இல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் தான் இது வேறு அரேஞ்ச் பண்ணிட்டு நிற்கிறாங்களோ? வாய்ப்பு இல்லையே. இந்த லாக்கெல்லாம் பேர்த்து இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியா? இந்த லாக்கெல்லாம் பேர்த்து இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கொடுக்க மாட்டாங்களா? அவளுக்கு டைம் எல்லாம் கடும் பிஸி. சரி, அவன் கடும் பிஸியால் இன்றைக்கு மோசிக்காக இப்படி ஒன்று சர்ப்ரைஸ் பண்ண ஒன்று சான்ஸ் இருக்குங்க. வெளிநாட்டில் யாராச்சும் இருக்கிறாங்க அவையெல்லாம் கொடுக்க மாட்டோம். நிறைய பேர் இருக்கிறேன் வேண்டாம் அப்போ அவசரப்பட்டு சகோதரங்களை சொன்னீங்க. ஏன்னா இப்போ கொடுத்தாக்கள் சரியா கஷ்டப்பட போயிடும். அந்த அண்ணா இவளா சொல்லியும் எங்களை கெஸ் பண்ணலையேன்னு சொல்லி அதோட இன்னொன்று சொல்லி விட்டாரு. எங்கள்ட்ட இன்னும் பேர் 2 கிஃப்ட் இருக்குது. நீங்கள் முதல் ஃபஸ்ட்டுக்கு கேக்கையும் சாக்லேட்டையும் கொடுத்துட்டு கேளுங்க. இவன் வந்து தங்களை சரியாக கெஸ் பண்ணி சொன்னால் அந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுக்கட்டுமாம். கெஸ் பண்ணி சொல்லலைன்னு சொன்னால் அந்த கிஃப்ட்டை திருப்பி கொண்டு போயிட்டாங்க உங்களுக்கு கொடுக்காது. சரி, பிறந்த நாள் தானே கேக்கையும் சாக்லேட்டையும் கொடுத்துட்டு மிச்ச கிஃப்டை கொடுக்க கொண்டுட்டுவா. என்ன செய்வோம்? திருப்பி கொண்டு போவோமா? அப்படியும் இல்லை எங்களை கெஸ் பண்ண மாட்டான் ஆனால் கிஃப்ட் வேணுமென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காதுமா. உங்களை பாட்டு பாட வைக்கட்டா? உங்களை பாட்டு பாட வைக்கட்டா? நீங்கள் பாட்டு படித்து காட்டினா சரி பரவாயில்ல 2 கிஃப்டையும் கொடுத்துட்டு இருக்கட்டாங்க. என்ன செய்வோம்? கிஃப்டே வேணா காலம் இடத்து மாறுங்க. அப்படியா? கிஃப்ட் தானாமா?
வேணும் ஆனால் பாட்டு படிக்க மாட்டேன். அப்படியா? சரி, அந்த கிஃப்டை பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. என்ன கிஃப்டாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கலாம். சரியா கோய்க்க போய் எனக்கு கொடுத்தாங்களே. எங்கள்கிட்ட பேருக்கு கிட்டே இந்த பிள்ளை வெறிய இல்லையே. ஓப்பன் பண்ணுங்க. வேற எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யாருக்கு இருக்கிறாங்களா? இருக்கு. அப்பயே நான் என்ன பேரு சொல்லல. நான் கேட்டப்படான்னு சொல்றதா? அப்படி ஒரு ஆக்கு தான் கொடுத்து அனுப்பி இருக்கிற போல இருக்க. இவ்வளோ தான் சொல்லுவேன், எனக்குள்ள தர மாட்டேன்னா. எங்க இருக்கிறேன்? ஜாழ்ப்பாணம் வெளியே லண்டன்ல இல்லையே. லண்டன்ல இருந்து வரையில. லண்டன்லாம் இருக்கிறவா? லண்டன்ல இருந்து வரையில. லண்டன்ல இருந்து வரையில. ஓகே, என்ன வந்துருக்கு? ட்ரெஸ் வந்துருக்கு. ஏன்னா அதாச்சும் உங்களோட பிறந்த நாளாமன்னு சொல்லி புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு அனுப்பி வைக்கிறேன். புதுசாக ட்ரெஸ் எல்லாம் போட்டு செலிப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்போ இப்படி எல்லாம் இப்போலாம் கிஃப்ட் இப்படி பார்த்து கிஃப்ட் எல்லாம் அனுப்பணும்னு சொன்னால் வேற இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களோட சகோதரங்கள் கொடுக்க இல்லையா? சொன்னவே தங்களை சரியாக கெஸ் பண்ணி சொல்லிடணும்னு சொன்னால் பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். பாட்டு படிக்க வைக்கட்டான், 2 பேரையில் பாட்டு படிக்க வைக்கட்டாம்னு சொல்லியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி யாராச்சும் கொடுத்துருப்போம் கன்சிடர் தான். கடைசியில் நாங்கள் சொல்லுவோம், அதை எப்படி ஃபீல் பண்ணுறோம். ஐயோ வேண்டு வேறு நான் சொல்ல விட்டுட்டேன்னு சொல்லி. ரைட், அடுத்தது ஒரு ட்ரெஸ்ஸாக வந்துருக்கு. என்ன சொல்லுங்க அப்போ யாரா இருக்கும்? ஸ்ட்ராங்காக சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் செய்யணும்னு சொன்னால் கட்டாயம் வேறு தான். இந்த மாற்றமே இல்லை. பாப்பினவ இந்த வீடியோ பாப்பினா நான் சொல்லட்டுமா யாருன்னு சொல்லி? அப்போ நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுவா. நீங்கள் அப்படியே சொன்னவே எப்படி இந்த புள்ள டப்பட்டி 2 பேருமே இல்லை. 2 பேருமே கொடுக்கல. சரி, மெட்ட கிஃப்ட் அப்படி ஓப்பன் பண்ணுங்க. வந்துருக்கு அடுத்தது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு திங்ஸாக ஒன்று சொல்லி கொடுத்து அனுப்பினேன். ஹேண்ட்பேக் ஒன்று வந்திருக்கா? நீங்கள் கெஸ் பண்ண மாட்டீங்களா? நான் சொல்லட்டுமா யாருன்னு? அப்புறம் கோவிச்சா கோவிக்க மாட்டேங்கம்மா. எப்படி? கோச்சா நீங்களே பதிலே சொல்லிக்கொள்ளுங்க. அவருக்கு ஏன்னா சரி, அது யாருன்னு பார்ப்போமா? சரி, ஏன்னா அதாச்சும் வந்து மோசிக்கா ஏன்னா சரி, உங்கள் 25வது பிறந்தநாள் என்ன உங்களை 25வது பிறந்தநாள்னு சொல்லி இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்க. உங்களோட பிறந்தநாளுக்கு வந்து அவங்க இந்த இடத்துல இல்லையா? அப்படியா? உங்களோட பிறந்தநாளுக்கு வந்து அவங்க இந்த இடத்துல இல்லையா? ஸோ அதால் சின்னதாக ஒரு சர்ப்ரைஸை கொடுத்து இன்றைக்கு உங்களை ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பி இருக்கணும். யாரா இருக்கும்? ஃபைனலாக சொல்லுங்க. ஃபைனலாக சொல்லுங்க. நீங்கள் என்னதான் ஒரு 2 நாளுவியல் தான். அப்படி யாரும் இல்லையா? சரி, ஏதோ ஓகே. அப்போ இந்த கிஃப்டை அனுப்பினவைக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப பாசம் வச்சுக்கிறாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிஃப்டை உங்களுக்கு அனுப்பி உங்களை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாமன்னு சொல்லியும் அவரோட அன்பையும் வாழ்த்தையும் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களுக்கு கொடுக்கணுமாமன்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி யார் அனுப்பினதுன்னு சொன்னால் 3 பேர் அனுப்பிடுங்க. 3 பேர் எது கண்டுபிடிக்கணும்? சரி, அதாவது 3 பேர் அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன வேறு உங்களோட அக்காக்கள் குடிக்கிறீங்க, தம்பியாக்களும் குடிக்கிறீங்களா? உங்களோட வீட்டு பக்கத்தில் யாராச்சும் உங்களோட வளராக இருக்கிறீங்களா? இல்லையா? உங்களோட பக்கத்தில் இருந்தேன்னா சொல்லி அனுப்பியிருக்கீங்க 3 பேர். சரி, ஏன்னா அதாச்சும் யார் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் மோசிகா நீங்கள் கெஸ் பண்ணி சொன்ன மாதிரி உங்களுடைய சகோதரர்கள் என்று போட்டிருக்கணும். ஜன்சிகா, தனுஷிகா, நிதுஷன். யார் இந்த 3 பேர்? இதுக்கு நிற்கணுமா? இதுக்கு நிற்கணுமா? இதுக்கு நிற்கணும் வேணா? அப்போ இதுக்கு நின்று கொண்டு தான் வந்து அவைகளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா. ஒவ்வொரு முறையும் பிறந்தநாள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறதா. இந்த முறை வாக்கு ஏதாச்சும் மறக்க முடியாமல் ஏன்னா ஏதாச்சும் செய்யணுமாமன்னு சொல்லி அவங்களோட அன்பை உங்களுக்கு முழுமையாக கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சிருக்கீங்க. சந்தோஷமா? அழக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காலும் உங்களை இன்றைக்கி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிக்க வச்சு பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க வேணா. ஸோ நீங்கள் அழக்கூடாது. அழுதான் அப்புறம் அவையிலும் கஷ்டப்படுவீங்க, இல்லாட்டி ஆனந்த கண்ணீர். சரி, என்ன சந்தோஷம் தானே? என்ன சொல்ல போறீங்க உங்க அண்ணா அக்காக்களுக்கு?
அவருடைய சைஸ் அப்படி இருக்கு என்ன ஒன்றும் சொல்றதுக்கு இல்லையா அவங்களுக்கு இதுக்கே அன்னைக்கணும் கூப்பிடுங்க பக்கத்தில் கூப்பிடுங்க அவங்களுக்கு இதுக்கு ஒளிச்சு நின்று வந்து இந்த மாதிரி விளையாட்டை காட்டினீங்களா கூப்பிடுங்க அவங்களுக்கு கிட்ட கிட்ட இருக்குங்க கிட்ட கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு 2 சொட்டு ஆ மற்றது யார் உண்டாது இவங்க தான் அந்த பாச மலர்கள் உங்கண்ட முப்படைகளா சரி எல்லாருக்கும் அவருடைய ஹக் பண்ணி விடுங்க ஒரு சரி காணும் உங்களுடைய பாச மலைகள் என்ன நீங்க அழக வச்சு எல்லாரும் வாழ வச்சுருங்க எல்லாரும் வாழையிடும் சரி அப்போ சந்தோஷம் தானே அப்போ நாங்களும் வந்து வாழ்த்திக் கொள்கிறோம் குரூப் லங்கா ஈவென்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக உங்களுடைய என்ன நல்ல அழகான சகோதரர்கள் எல்லாருமே உங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவங்க ஆசைப்படுற மாதிரி நீங்கள் இன்றைக்கு சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம் ஓகே தேங்க்யூவா